இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது சம்பந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. இது சம்பந்தமாக வெளியான செய்தி வெளியீடில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது வெளியான செய்தி வெளியீடு. வெளியான தேதி பார்த்திங்கன்னா 28/12/2024. இதிலே பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கிடும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள். 63,000 சதுரடி பரப்பளவில் 4 தரங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை திறந்து வைக்கிறார்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக, குறிப்பாக மகளிர் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார்கள். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண வசதி தரும் விடியல் பயண திட்டம், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அரசு பள்ளிகளில் உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் மூலர் ராமவர்தம் அம்மையார் நினைவு உயர்நில கல்வி உறுதி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டம் முதலான பல்வேறு திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவை பெற்று வருகிறார்கள். இத்திட்டங்களுள் புதுமை பெண் திட்டம் 5/9/2022 அன்று வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் முதலில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் வறுமை காரணமாக உயர்கல்வியில் சேர இயலாத மகளிருக்கு உயர்கல்வி வாய்ப்பை தருவதோடு பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைக்கிறது, இளம் வயது திருமணங்களையும் தடுக்கிறது, மாணவியர்களிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. இத்திட்டத்தின் பயனாக மாணவியர்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுமை பெண் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள இந்து கல்லூரியில் 8/2/2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் கடந்த 5/9/2022 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நாளாவது வரையில் 4,25,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவருக்கும் பயன் தருகிறது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்துள்ள மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு மாதம் 1000 வழங்கும் வகையில் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் 30/12/2024 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள். இதன் பயனாக தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவியர் மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இதற்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு தான் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சில டவுட் கமெண்ட் பண்ணுங்கள்.